الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் புனித ரமலானுக்கு பிறகு 31வது கூட்டமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துல் பக்ராவினுடைய 16 ஆயத்துகளுக்குரிய விளக்கங்கள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது வாசிக்கப்பட்டு 17, 18, 19வது ஆயத்துகள். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் மூமின்களை பற்றி உள்ள சில விளக்கங்களை முதல் 5 ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். அதற்கு பிறகு 2 ஆயத்துகளில் காபிர்களை பற்றி உள்ள சில கருத்துக்களை சொன்னார். அதற்கு அடுத்ததாக முனாஃபிகீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகர்களை பற்றி உள்ள பல கருத்துக்களை அதற்கு அடுத்த ஆயத்துகளிலே சுமார் 12 ஆயத்துகளில் அதற்கு பிறகு அவர்களை பற்றி உள்ள விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார். அந்த நயவஞ்சகர்களான முனாஃபிகீன்களை பற்றி உள்ள கருத்துகள் முன்னால் பல ஆயத்துகளிலே பல்வேறு விதமான விளக்கங்களுடன் சொல்லப்பட்டன. இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்தில் அந்த முனாஃபிகீன்களுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆயத்தினுடைய சில விளக்கங்கள் இதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட பயானிலும் விளக்கப்பட்டிருக்கின்றது. மஸலுஹும் அவர்களுக்கு உதாரணமாகிறது. கமஸலில்லதி ஒரு மனிதனை போன்று, இஸ்தௌகத நாரன் அவன் ஒரு நெருப்பை கொளுத்தினான், ஃபலம்மா அவாஅத் மா ஹவ்லஹு அந்த நெருப்பு அந்த மனிதனை சுற்றிலும் பிரகாசிக்க ஆரம்பித்த பொழுது ஸஹபல்லாஹு பினூரிஹிம் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பிரகாசத்தை போக்கிவிட்டான். வதரகஹும் ஃபீ ظுலுமாத்தின் லா யுப்சிரூன் அவர்களை பார்க்க முடியாதவாறு இருள்களிலே விட்டுவிட்டானே அந்த மனிதனை போன்றதாகும் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதன் ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கின்றான். இரவு நேரமாக இருக்கின்றது. அது அடர்ந்த காட்டிலே இருட்டு நேரத்திலே செல்லும் பொழுது அந்த மனிதன் வழி தெரியாமல், திசை தெரியாமல் இருளிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த இருளை போக்கி வழியை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவன் போகும் வழியும் அவனுக்கு தெரியவில்லை. எந்த திசையிலே போவது, வழி எது, எந்த வழியிலே சென்றால் இடையூறு இல்லாமல் இருக்கும் என்பது பற்றியும் அவனுக்கு தெரியவில்லை. அப்படி
அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மனிதன் அந்த காட்டிலே ஒரு நெருப்பை கொளுத்துகின்றான், ஒரு தீ பந்தத்தை கொளுத்துகின்றான். அப்படி கொளுத்திய பொழுது அவனை சுற்றிலும் அது வெளிச்சம் தருகின்றது. இப்பொழுது அந்த மனிதன் அந்த வெளிச்சத்திலே தன்னுடைய பாதையை தெரிந்து போகக்கூடிய நேரத்தில் திடீரென்று அந்த வெளிச்சம் அணைந்து விடுகின்றது, அந்த தீ பந்தம் அல்லது நெருப்பு அணைந்து விடுகின்றது என்று சொன்னால் அந்த மனிதன் இப்பொழுது பலவிதமான இருள்களிலே சூழ்ந்தவனாக ஆகிவிடுகின்றான். வெளிச்சம் போனது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான இருள்கள் அவனுக்கு அங்கே சூழ்ந்து கொள்ளுகின்றன. அதிலே அவன் பார்க்க முடியாதவாறு தத்தளிக்கின்றான். முதலாவதாக இருந்த இருளை விட இப்பொழுது அதிகமான இருள், பல்வேறு விதமான இருள்களிலே அந்த மனிதன் சிக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது. ஒன்று இரவினுடைய இருள், இரண்டாவது அந்த காட்டிலே மரங்கள் அடர்ந்திருக்கின்ற காரணத்தால் காட்டினுடைய இருள். இந்த மனிதன் முன்னதாக நெருப்பை கொளுத்தியதின் காரணமாக வெளிச்சத்திலே அந்த மனிதன் இருந்தான். திடீரென்று அந்த வெளிச்சம் போய்விட்ட நேரத்திலே முந்திய நிலையில் இருந்ததை விட அதிகமான இருள் இப்பொழுது அந்த மனிதனுக்கு சூழ்ந்து கொள்ளுகின்றது. பொதுவாக அந்த வழக்கத்திலே நாம் பார்க்கின்றோம், இருட்டிலேயே ஒரு மனிதன் இருந்து கொண்டிருந்தால் லேசான வெளிச்சம் அவனுக்கு தெரிந்து கொண்டிருக்கும். அருகில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அந்த மனிதனுக்கு லேசாக தெரிய வரும். இப்பொழுது இங்கே நன்றாக வெளிச்சம் இருக்கின்றது. திடீரென்று இந்த விளக்குகள் எல்லாம் அணைந்து விட்டால் கடுமையான இருள் தெரியும் நமக்கு. அதுபோன்று கடுமையான இருளிலே அந்த மனிதன் சிக்கி தவிக்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றானே, இந்த மனிதனை போன்று அந்த முனாஃபிகீன்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா இவர்களை ஈமான் என்ற வெளிச்சத்தை கொடுத்தார். முதலிலே அவர்கள் குஃப்ரிலே இருட்டிலே இருந்தார்கள். குஃப்ர் என்ற இருள், நிஃபாக் என்ற இருள் ஆகியவற்றிலே அவர்கள் இருந்தார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஒரு வெளிச்சத்தை அவர்களுக்கு தந்தான், ஈமான் என்ற வெளிச்சத்தை தந்தான். அவர்கள் ஈமான் கலிமா சொல்லி ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் காரணமாக இவர்கள் செல்லக்கூடிய வழி எது என்பதாக அவர்களுக்கு தெரிந்தது. அந்த வழி தெரிந்ததின் காரணமாக பல்வேறு விதமான பாதுகாப்புகளையும் இவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். தங்களுடைய பொருள்களுக்கு பாதுகாப்பு, உயிருக்கு பாதுகாப்பு, தங்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு, இப்படியெல்லாம் பல்வேறு விதமான பாதுகாப்புகளை அந்த ஈமானின் காரணமாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட பின்னால் பலவிதமான லாபங்களை அடைந்து கொண்ட பின்னால் முஸ்லிம்கள் என்பதாக வெளித்தோற்றத்திலே அவர்கள் கலிமா சொல்லி ஈமான் கொண்டதின் காரணமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான சலுகைகளை வழங்கி இருந்தார்கள். வெளித்தோற்றத்தில் முஸ்லிம்களாக அவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு முஸ்லிம்கள் என்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டு முஸ்லிம்களிலே இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களோடு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. போர் பொருள்களிலே, கனீமத்துடைய பொருள்களிலே இவர்களுக்கும் பங்கு கிடைத்தது. இப்படி பல்வேறு விதமான லாபங்களை பெற்றுக் கொண்டிருந்த இவர்கள் திடீரென்று தங்களுடைய அந்த நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். போருக்கு போகக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் தங்களுடைய நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். இப்பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த ஒளியை போக்கி இருளிலே அவர்களை மூழ்கடித்து விட்டார். திரும்பவும் முன்னே இருந்த மாதிரியே இவர்கள் அந்த ஈமானுடைய கலிமாவுடைய லாபங்களை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாக ஆக்கப்பட்டு மீண்டும் இவர்கள் குஃப்ரிலேயே, நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனத்திலேயே அவர்கள் திரும்பவும் மீளக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுதும் இவர்கள் எப்படி ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால், மறுபடியும் தெளிவான பாதையை தெரியாதவர்களாக, பார்க்க முடியாதவர்களாக, இருளிலே சிக்கி தவிக்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இது அந்த காட்டிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய மனிதன்
எப்படி இருட்டிலே தவிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வெளிச்சம் அவனுக்கு கிடைத்தது, அவனை சுற்றிலும் பல்வேறு விஷயங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டது. திடீரென்று அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய ஒளியை போக்கிவிட்டால், அந்த ஒளி அணைந்து விட்டால், அந்த வெளிச்சம் போய்விட்டால் எப்படி பல்வேறு விதமான இருள்களிலே அவன் சிக்கி தவிக்கின்றானோ அதே போன்று இந்த முனாஃபிகீன்களும் தவிக்கக்கூடிய தடுமாறக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, இவர்கள் நிரந்தரமாக இருளிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு கிடைத்து விட்டது, ஏற்பட்டு விட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார். அதை அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகின்றான் உதாரணத்தின் மூலமாக. மஸலுஹும் கமஸலில் லதி இஸ்தௌகத நாரா, இவர்களுக்கு உதாரணம் ஒரு மனிதனை போன்று, அவன் ஒரு நெருப்பை கொளுத்தினான். அந்த மனிதன் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கின்றான். இருளான நேரத்திலே காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் தனக்கு பாதையை தெரிந்து கொள்வதற்காக ஒரு நெருப்பை கொளுத்துகின்றான். பலம்மா அபாத் மா ஹவ்லஹு, அவனை சுற்றிலும் உள்ள அந்த பகுதிகள் எல்லாம் பிரகாசிக்க ஆரம்பித்த பொழுது ஸஹபல்லாஹு பினூரிஹிம், அல்லாஹ் தஆலா அவருடைய ஒளியை போக்கிவிட்டார். அந்த ஒளி போய்விட்டதின் காரணமாக முந்தி இருந்ததை விட அதிகமான தடுமாற்றம் உடையவனாக அந்த மனிதன் ஆகிவிட்டார். இவனை போன்று இந்த முனாஃபிகீன்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒளி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஒளியின் காரணமாக, வெளிச்சத்தின் காரணமாக தன்னுடைய தன்னுடைய உயிர் உடைமைகள் ஆகியவற்றிற்கு பாதுகாப்பும், தான் செல்ல வேண்டிய இடத்தை தெரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பும் அந்த மனிதனுக்கு இருந்தது. ஒளி அணைந்தவுடனே எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய பாதையும் இவனுக்கு தெரியாமல் ஆகிவிட்டது. பிறகு இந்த மனிதனுடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்தும் ஏற்பட்டு விட்டது என்பது மட்டுமல்லாமல், அந்த ஒளி அணைந்து விட்டவுடனே ஒளிக்கு பதிலாக இந்த மனிதனுக்கு அந்த நெருப்பினுடைய ஜுவாலையும் புகையும் இருள் சூழ்ந்த நிலையும், அந்த நெருப்பிலேயே இவன் விழுந்து விடக்கூடிய சூழ்நிலையும் கூட ஏற்பட்டு விட்டது என்பதாக என்ற உதாரணத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இவர்கள் இந்த முனாஃபிகீன்கள் கலிமா சொன்னார்கள், ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த வெளிச்சத்தில் இருப்பதை போன்றுள்ள நிலையில் இருந்தார்கள். இந்த ஈமான் கொண்டதை விட்டுவிட்ட நேரத்திலே அவர்கள் இருளுக்குள்ளே மூழ்கியவர்களை போன்று ஆகிவிட்டார்கள். அதனால் அவர்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு, உயிருக்கு பாதுகாப்பு என்பதும் கிடையாது. அதே போன்று எங்கே சென்று அடைய வேண்டுமோ அந்த நோக்கத்தை அடைவதற்குரிய வழியை தெரியாதவர்களாக இவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இன்னொரு கருத்து, இந்த ஒளி என்பது இவருடைய அகீதா, கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த கொள்கையிலே இவர்கள் இருள் உடையவர்களாக ஆகிவிட்டார்கள், தடுமாற்றமுடைய கொள்கை உடையவர்களாக ஆகிவிட்டார்கள். நேரான கொள்கையை விட்டு தடுமாற்றமான அகீதா கொள்கையின் பக்கம் இவர்கள் சாய்ந்துவிட்ட திரும்பிவிட்ட காரணத்தால் அல்லாஹ் தஆலா நிரந்தரமான இருளிலே இவர்களை மூழ்கடித்து விட்டார். அந்த இருள் என்பது இந்த உலகத்திலே அவருடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடியது. உள்ளம் இருளாக ஆகிவிட்டது, இருட்டாக ஆகிவிட்டது. அதன் காரணமாக எதையும் விளங்க முடியாத நிலை உடையவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். ஒரு மனிதனுக்கு இதயம் தெளிவாக இருந்தால்தான், கல்வி என்பது தெளிவாக இருந்தால்தான் ஞானங்கள் அதற்குள்ளே நுழையக்கூடிய, அதிலே இடம்பெறக்கூடிய நிலை ஏற்படும். இதயம் தெளிவாக இல்லை, இருள்மயமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அதிலே அல்லாஹ் தஆலாவுடைய ஞானங்கள் ஏற்படுவது என்பது முடியாத காரியமாக ஆகிவிடும். ஆகவேதான் கல்பை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக அறிவிக்கின்றார்கள். முன்னால் அதற்குரிய விளக்கங்கள் சில சொல்லப்பட்டிருக்கின்றன. குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஒரு மனிதன் தன்னுடைய கல்பை எவ்வளவு அதிகமாக பக்குவப்படுத்தி பிரகாசப்படுத்திக் கொள்ளுகின்றானோ, தூய்மைப்படுத்திக் கொள்ளுகின்றானோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ஞானங்கள் அந்த கல்விலே, இதயத்திலே குடிகொள்ளக்கூடிய, தங்கி இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். மனிதன் கல்வை பக்குவப்படுத்தாவிட்டால் வெளியில் இருந்து கிடைக்கக்கூடிய ஞானங்கள் மிக குறைவாகவே அந்த மனிதனுக்கு ஏற்பட்டுவிடும். இதற்கு உதாரணத்தை இமாம் புசாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு உதாரணம் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு மனிதன் கல்வை பரிசுத்தப்படுத்துவதன் காரணமாக, தூய்மைப்படுத்துவதன் காரணமாக அல்லாஹ்வுடைய ஞானங்கள், அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து கிடைக்கப் பெறக்கூடிய இல்முகள், மறைமுகமான நிலைகள் அனைத்தும் மிக அதிகமாக இவனுக்கு மிக தெளிவாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது என்பதற்கு ஒரு உதாரணத்தை இமாம் புசாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய இஹ்யாவிலே சுட்டி காட்டுகின்றார்கள். ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ஒரு தன்னுடைய மாளிகையிலே அழகான ஓவியம், அந்த மாளிகையினுடைய சுவரிலே அழகான ஓவியம் வரைய வேண்டும் என்று விருப்பம்.
ஒரு பெரிய அரண்மனையுடைய பெரிய முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சகன், பெரிய ஹால் அது. அந்த இடத்திலே ஒரு சிறந்த ஓவியத்தை சுவரிலே வரைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அந்த காலத்திலே ஓவியம் வரைவதிலே மிகச் சிறந்தவர்களாக ரோமாபுரிக்காரர்களும் சீன தேசத்தவர்களும் இருந்தார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். கல்வுக்கு உதாரணம், கல்வை தெளிவுபடுத்துவதற்கு உதாரணத்தை. அரசனிடத்திலே இருவரும் தங்களுடைய வேண்டுகோள்களை வைத்தார்கள். நாங்கள் சிறந்த ஓவியத்தை நாங்கள் வரைவோம் என்பதாக. சீன தேசத்துக்காரர்களும் சொன்னார்கள், ரோம் நாட்டுக்காரர்களும் சொன்னார்கள். இருவரும் சிறந்தவர்கள் என்பதாக தங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தால் யாரை மறுப்பது யாரை எடுப்பது என்பது அந்த அரசனுக்கு சிரமமாக ஆகிவிட்டது. இப்பொழுது அந்த அரசன் 2 பேர்களையுமே ஓவியம் வரைய சொன்னான். யாருடைய ஓவியம் சிறந்ததாக இருக்கின்றதோ அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் என்பதாக சொன்னான். ஒரே அறையிலே ஒரு பெரிய ஹால், அந்த பெரிய கூடத்திலே ஒரு பக்கத்தினுடைய சுவரிலே சீனர்களையும் மற்றொரு பக்கத்தினுடைய சுவரிலே ரோமாபுரிக்காரர்களையும் சித்திரம் வரையும்படியாக, ஓவியம் வரையும்படியாக சொன்னார். ஆனால் ஒருவருக்கொருவர் பார்க்க முடியாதவாறு இடையிலே ஒரு திரை போடப்பட்டது. அந்த 2 சுவருக்கு நடுவிலே ஒரு திரை போடப்பட்டு ஒரு பக்கத்து சுவரிலே சீனர்களும் மற்றொரு பக்கத்தினுடைய சுவரிலே ரோமாபுரிக்காரர்களும் சித்திரம் வரைய ஆரம்பித்தார்கள். இந்த ரோமாபுரி நாட்டை சேர்ந்தவர்கள் தங்களுடைய திறமையெல்லாம் காட்டி எவ்வளவு அழகான ஓவியங்களை, சித்திரங்களை வரைய வேண்டுமோ அப்படிப்பட்ட சித்திரங்களை எல்லாம், ஓவியங்களை எல்லாம் அந்த சுவரிலே வரைந்தார்கள். வரைந்து முடித்த பின்னால் அவர்களே அதனை மறுபடியும் பரிசீலனை செய்தார்கள். மிக அழகான முறையிலே வரையப்பட்டு இருக்கின்றது. இதில் எந்த விதமான குறையும் இல்லை. அரசன் பார்த்தால் நிச்சயமாக நமக்கு பரிசு கொடுப்பான், அரசன் பார்த்தால் இதை கண்டு மயங்கி விடுவான் என்ற நிலையிலே மிக அழகான ஓவியங்களை எல்லாம் அந்த சுவரிலே வரைந்து வைத்தார்கள். அதற்கு எதிரே இருக்கக்கூடிய சீனர்களோ அந்த ஓவியம் எதையும் அந்த சுவரிலே வரையாமல் அந்த சுவரை பளிங்கு போன்று அதை பளபளப்பாக ஆக்குவதிலே ஈடுபட்டு இருந்தார்கள். சித்திரங்களை வரையவில்லை, மாறாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த சுவரை மிக பளபளப்பாக ஆக்கக்கூடிய, எப்படி இப்பொழுது பளிங்கு கற்கள் பளபளப்பாக ஆக்குவதற்காக மிஷின்களை போட்டு அதை பளபளப்பாக நாம் ஆக்குகின்றோமோ அதே போன்றுள்ள நிலையை சீனர்கள் செய்தார்கள். அந்த சுவரை பளபளப்பாக ஆக்கினார்கள். சாதாரணமாக இருந்த அந்த சுவராகிறது கண்ணாடியை போன்று மிகப்பெரிய பளபளப்பாக ஆகிவிட்டது. ஒரு மனிதன் வெளியே நின்றால் அவனுடைய உருவம் அதற்குள்ளே தெரியக்கூடிய அளவுக்கு அதை பளபளப்பாக பளிங்கு மாதிரி ஆக்கிவிட்டார்கள். மிக நேர்த்தியாக அதனை சுத்தம் செய்து விட்டார்கள். இப்பொழுது அரசனிடத்தில் சென்றார்கள் இருவரும். சீனர்களும் செல்லுகின்றார்கள், ரோமர்களும் செல்லுகின்றார்கள். சித்திரம் வரைந்து முடிக்கப்பட்டு விட்டது என்பதாக சொன்னார்கள். சித்திரம் வரைந்து முடிக்கப்பட்டு விட்டது என்று இருவரும் சொல்லுகின்றார்கள். இவர்கள் ஆனால் சீனர்கள் சித்திரம் வரையவில்லை, ஓவியத்தை வரையவில்லை, சுவரை மட்டும் அழகுபடுத்தி இருக்கின்றார்கள். பளிங்கு போன்று அதனை கண்ணாடியை போன்று ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். வெளியிருக்கக்கூடிய உருவங்கள் அனைத்தும் அதற்குள்ளே தெரியக்கூடிய அளவுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது அரசன் இந்த ரோமர்களுடைய சித்திரங்களை எல்லாம், முதலாவது ஓவியங்களை பார்த்தான். மிக அழகாக இருக்கின்றது என்று பாராட்டினான். சரி, உங்களுடைய சித்திரங்கள் எங்கே இருக்கின்றன என்பதாக கேட்டான் சீனர்களிடத்திலே. இந்த திரைக்கு அப்பால் இருக்கின்றது, திரையை ஒதுக்குங்கள், திரையை நீக்குங்கள், அதிலே தெரியும் என்பதாக சொன்னார்கள். அரசன் உத்தரவிட்டான். அந்த திரை அகற்றப்பட்டது. நடுவிலே போடப்பட்டிருந்த திரை அகற்றப்பட்டது. இப்பொழுது என்ன தெரியும்? அங்கே கண்ணாடி மாதிரி ஆக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த சுவரிலே இந்த ரோமர்கள் வரைந்த சித்திரங்கள் அப்படியே பிரதிபலித்தன. அங்கே இந்த ரோமர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த சித்திரத்தை பார்த்தால் எவ்வளவு அழகு தெரிகின்றதோ அதைவிட பன்மடங்கு அழகாக அந்த சுவரிலே பளிங்கு போன்ற அந்த சுவருக்குள்ளே இவர்களுடைய ஓவியங்களே அங்கே தெரிகின்றன. இதை பார்த்து, என்ன நீங்கள் ஓவியத்தை வரையவில்லையே என்பதாக கேட்டான் அரசன். அரசரே, நீங்கள் அங்கே பாருங்கள், அந்த சித்திரங்கள் எப்படி உங்களுக்கு தெரிகின்றன. நாங்கள் இங்கே தூய்மைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த சுவருக்குள்ளே அந்த சித்திரங்கள் எப்படி பிரதிபலிக்கின்றன என்பதை பாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அரசன்
அரசன் உண்மையிலேயே இந்த ரோமர்கள் வரைந்த சித்திரத்தை விட, ஓவியங்களை விட, இந்த சீனர்கள் அழகுபடுத்தி அந்த சுவருக்குள்ளே தெரியக்கூடிய ஓவியங்கள் இருக்கின்றன, அது பன்மடங்கு அதிக அழகாக தெரிந்தன. ஏனென்றால் பளபளப்பாக ஆக்கப்பட்ட அந்த சுவருக்குள்ளே, கண்ணாடி போன்ற அந்த பகுதிக்குள்ளே தெரியக்கூடிய ஓவியங்கள் இதில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் மறைத்து அதிகமான அழகை, மெருகை ஊட்டக்கூடிய நிலை அந்த கண்ணாடியின் மூலமாக, கண்ணாடி சுவரின் மூலமாக தெரியக்கூடிய நிலை ஏற்பட்டது. அரசன் முதல் பரிசாக இந்த சீனர்களுக்கு வழங்கினான், இரண்டாவதாகத்தான் ரோமர்களுக்கு வழங்கினான் என்பதாக இமாம் வசாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டி மனிதனுடைய கல்பு இப்படிப்பட்டது என்பதாக உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய கல்வை, தன்னுடைய இதயத்தை எந்த அளவுக்கு பளபளப்பாக ஆக்கிக் கொள்ளுகின்றானோ, எவ்வளவு சுத்தமாக ஆக்கிக் கொள்ளுகின்றானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ஞானங்கள் அதிலே பிரதிபலிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். கல்பு இருளாக இருந்தால், கல்புக்குள்ளே வெளியிருக்கக்கூடிய ஞானங்கள் கல்புக்குள்ளே பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் அது அமைந்திருந்தால் அல்லாஹ் தஆலாவுடைய ஞானங்கள் அதிலே ஏற்படுவதற்கு முடியாது என்பதாக கல்புக்கு உதாரணத்தை இப்படி விளக்கி காட்டுகின்றார்கள். எனவே ஒரு மனிதன் மற்ற எல்லாவற்றை விட வெளிப்படையான, வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஞானங்கள், அறிவுகள், கல்விகள் ஆகியவற்றை கற்றுக்கொள்வதோடு மனிதன் தன்னுடைய கல்வை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய நேரத்தில் அதை தெளிவுபடுத்தி தஸ்பியத்துல் கல்ப் என்று சொல்லப்படக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொண்டால், அதாவது அதை பரிசுத்தமாக்கி தெளிவாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டால் அந்த கல்புக்குள்ளே அல்லாஹ் தஆலாவுடைய ஞானங்கள் மிக அதிகமாக அழகாக பிரகாசிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஒரு புத்தகத்திலே பார்த்து ஒரு அறிவை மனிதன் தெரிந்து கொள்ளுகின்றான். இது கண்ணால் பார்ப்பதின் மூலமாக அல்லது காதுகளால் கேட்பதின் மூலமாக மனிதனுடைய சிந்தனையிலே அந்த அறிவு தேக்கப்பட்டு அவனுக்கு விளக்கங்கள் கிடைக்கின்றன. இப்படி கண்ணால் பார்த்து சிந்தனையிலே தேக்கிக் கொள்வதை விட கல்வினால் அது பார்க்கப்பட்டு அந்த அறிவு சிந்தனையால் தேக்கிக் கொள்ளப்படுவது இருக்கின்றதே, அது மிகச் சிறந்த பலன்களை தரும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதற்காக வேண்டிய அந்த கல்வை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை ஒளிமயமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இங்கே முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்லும் பொழுது, இவர்கள் தங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தாமல் ஆக்கிவிட்டார்கள், கல்வை இருள்மயமாக ஆக்கிக் கொண்டார்கள். அதன் காரணமாக இவர்கள் தடுமாற்றத்திலே, இருளிலே மூழ்கி விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். வதரகஹும் ஃபீ ظுலுமாத்தில் லா யுப்சிரூன், அவர்களை அல்லாஹ் தஆலா பலவிதமான இருள்களிலே விட்டு விட்டார். வழிகேடு என்ற இருள், இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இருளிலே விட்டு விட்டான் என்று சொல்லவில்லை, இருள்களிலே விட்டு விட்டான் என்பதாக பன்மையாக குறிப்பிடுகின்றார். பலவிதமான இருள்கள் அவருடைய உள்ளங்களிலே ஏற்பட்டு விட்டன. வழிகேடு என்ற இருள், நிஃபாக் நயவஞ்சகத்தனம் என்ற இருள், குஃபுர் என்ற இருள், அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் என்ற இருள், இப்படிப்பட்ட பலவிதமான இருள்கள் இந்த உலகத்திலே ஏற்பட்டு விட்டன. இப்படி உலகத்திலே எந்த மனிதருக்கு இருள் ஏற்பட்டு விடுகின்றதோ, கல்விலே இருள் படிந்து விடுகின்றதோ, அந்த மனிதருக்கு இந்த உலகத்தோடு அந்த இருள் முடிந்து விடுவது கிடையாது. கபருக்கு போன பின்னால் அங்கேயும் இருள், கபருக்கு போனால் அங்கும் இருளாகும். எந்த மனிதர் உலகத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய கல்வை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகின்றாரோ, ஒளிமயமாக ஆக்கிக் கொள்ளுகின்றாரோ, அவருக்குத்தான் கபரிலும் ஒளிமயமான நிலை ஏற்படும். கபர் இருக்கின்றதே, அது ஆகிரத்துடைய மஞ்சில்களில் முதல் மஞ்சில் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். முதல் இடம் அது. மனிதன் ஆகிரத்திற்கு செல்லக்கூடிய பாதையில முதல் இடமாக கபரை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். எந்த மனிதர் கபரிலே வெற்றி பெற்று விடுகின்றாரோ அவர் பிறகு இருக்கக்கூடிய எல்லா மஞ்சில்களிலும் வெற்றி அடைந்தவராக ஆகிவிடுவார். எவர் கபரிலே தோல்வி அடைந்து விடுகின்றாரோ அவர் பின்னால் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் தோல்வி அடைந்தவராகவே கருதப்படுவார். அதற்கு அடுத்து மஹ்ஷர் என்ற இடம் இருக்கின்றது, பிறகு மீசான் என்ற தராசு இருக்கின்றது, சிராத்துல் முஸ்தகீம் இருக்கின்றது. இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலை கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட்டே தீரும். அந்த இடங்களில் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் முதல் மஞ்சிலேயே வெற்றி பெற்றவனாக ஆக வேண்டும். சாதாரணமாக நாம் சொல்லுவோம், முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி, முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதாக சொல்லப்படும். அதுபோன்று ஆகிரத்துடைய முதல் மஞ்சிலாகிய கபர் இருக்கின்றதே, அது வெளிச்சம் உடையதாக, பிரகாசம் உடையதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதன் உலகத்திலே வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய பிரகாசத்தின் மூலமாக அங்கிருக்கக்கூடிய பிரகாசத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. மாறாக கல்வை பிரகாசப்படுத்திக் கொள்வதன் காரணமாகத்தான் கபரை பிரகாசப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களிலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று இந்த முனாஃபிகீன்கள் தங்களுடைய இதயங்களை இருள்மயமாக ஆக்கிக் கொண்ட காரணத்தினால் இவர்கள் கபருக்கு சென்ற பின்னாலும் இருள்மயமான நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும்.
பிறகு மஹ்ஷருடைய மைதானத்திலும் அவர்களுக்கு இருள்தான் அவர்களை சூழ்ந்திருக்கும். மஹ்ஷருடைய அந்த பெருவெளி இருக்கின்றதே, அது மனிதர்களுடைய அமலுக்கு தக்கவாறு அவர்களுக்கு அங்கே சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். ஒரு மனிதனுக்கு ஒளிமயமாக இருக்கும், அவன் அருகிலேயே நின்று கொண்டிருக்கக்கூடிய இன்னொருவனுக்கு இருள்மயமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு வேதனை இருக்கும், மற்றொரு மனிதனுக்கு சுகம் இருக்கும். அங்கே ஒரு மனிதனுக்கு நிழல் இருக்கும், ஒரு மனிதனுக்கு சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக அவனுடைய மூளை உருகி கீழே வடியக்கூடிய நிலை ஏற்படும். கியாமத்தினாலே மஹ்ஷருடைய மைதானத்தில் சூரியன் ஒரு ஈட்டியினுடைய உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்ப சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்குது நம்மை விட்டு? கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்றது சூரியன் என்பது. இந்த பூமியிலிருந்து 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியன வெப்பத்தை நாம் தாங்க முடியவில்லை சில நேரங்கள். அதுவும் உலகத்தினுடைய பூமியினுடைய சில பகுதிகளிலே, அரபு நாடு போன்ற பகுதிகளில் எல்லாம் கடுமையான வெப்பம் நிலவுகின்றது. இது 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஈட்டியினுடைய உயரத்தில் அந்த சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் அங்க எவ்வளவு கடுமையான சூடு இருக்கும். அந்த சூட்டின் காரணமாக சில மனிதர்களுடைய தலை வெடித்து அவருடைய மூளைகள் எல்லாம் உருகி வழிந்து ஓடும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மனிதர்களுடைய உடலிலே ஏற்படக்கூடிய வியர்வையாகிறது கடலை போன்று இருக்கும். கடல் போன்று, ஆறு போன்ற கடல் போன்று இருக்கும். இந்த நிலைகள் எல்லாம் அவருடைய தராதரத்திற்கு அமலுக்கு தக்கவாறு அங்கே கொடுக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உடலில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த வியர்வை இருக்கின்றதே, அது சில மனிதர்களுக்கு பாதம் வரைக்கும் இருக்கும், சிலருக்கு முழங்கால் வரைக்கும் இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும், சிலருக்கு நெஞ்சு வரைக்கும், சிலருக்கு கழுத்து வரைக்கும், சிலர் அந்த வியர்வையிலேயே மூழ்கி தத்தளிக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கும். இப்படியெல்லாம் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் பல்வேறு விதமான நிலைகள், அதிலே இருள் என்பதும் ஒன்று. அல்லாஹ் தஆலா மோமின்களை பற்றி சொல்லும் பொழுது யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம், அவர்களுடைய ஒளி, அவர்களுடைய நூர் அவர்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதாக சொல்லுகின்றார். மோமினான மனிதர்களுக்கு அந்த நூரானியத் ஈமான் இந்த உலகத்தில் இருந்ததின் காரணமாக, ஈமானின் மூலமாக தங்களுடைய கல்வை அவர்கள் ஒளிமயமாக ஆக்கிக் கொண்டதின் காரணமாக, கியாமத் நாளில் மஹ்ஷருடைய மைதானத்திலே அவர்களுக்கு அந்த ஈமான் நூறாக ஆக்கப்பட்டு அவர்களுக்கு முன்னால் அது ஓடிக்கொண்டிருக்கும். அதன் காரணமாக அவர்கள் மிக தெளிவான பாதையை தெரிந்து செல்லக்கூடியவர்களாக அந்த நேரத்தில் இருப்பார்கள். அது இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய கல்வை இருளாக ஆக்கிக் கொண்டவர்கள், குஃப்ரின் காரணமாக, நிஃபாக்கின் காரணமாக, பாவங்களின் காரணமாக தங்களுடைய இதயங்களை கருப்பாக ஆக்கிக் கொண்டவர்கள் எல்லாம் கபரிலே இருட்டிலே இருப்பார்கள். அதே போன்று மஹ்ஷருடைய பெருவெளியிலும் அவர்கள் இருட்டிலே இருப்பார்கள். கல்வை வெறுமனே நிபா, அதாவது நயவஞ்சகத்தனம், குஃப்ர் என்பதை கொண்டு மட்டுமல்ல, பாவங்களை கொண்டும் கூட அல்லாஹ் தஆலா கருப்பாக்கி வைத்து விடுகின்றார். ஆகவே பாவங்களும் மனிதனுடைய இதயத்தை கருப்பாக்கக்கூடியவை என்பதாக முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்தால் அவனுடைய இதயத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுகின்றது. உடனடியாக அந்த மனிதன், ஒரு மோமினான மனிதனை பற்றியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த மனிதன் தௌபா செய்து அந்த பாவத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலாவிடத்தில் வருந்தி தௌபா செய்து விட்டால், பாவ மன்னிப்பு தேடிவிட்டால், அந்த கருப்பு புள்ளி அழிக்கப்பட்டு விடுகின்றது, இவருடைய இதயம் சுத்தமாகி விடுகின்றது. அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் பாவத்தை செய்தான், ஒரு கருப்பு புள்ளி விழுந்தது, அதை பற்றி கவலைப்படவில்லை, மீண்டும் ஒரு பாவத்தை செய்கின்றான், மறுபடியும் ஒரு கருப்பு புள்ளி அங்கே ஏற்படும், அதற்கு பக்கத்திலே இன்னொரு பாவத்தை செய்கின்றான், இன்னொரு கருப்பு புள்ளி விழும். இப்படி பாவங்களை செய்ய செய்ய அந்த மனிதனுடைய இதயத்திலே கருப்பு புள்ளிகள் அதிகமாக விழுந்து விழுந்து இதயம் முழுவதுமே கருப்பாக ஆகிவிடும். இதயம் முழுவதும் கருப்பாக ஆகிவிடும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ரான் என்பதாக சொல்லுகின்றான். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்துவிட்ட பாவங்களின் காரணமாக அவருடைய இதயங்கள் துருப்பிடித்து விட்டன என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அப்படி கருப்பாக ஆகும் பொழுது அது துருவினுடைய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. துருப்பிடித்த பொருள் இருக்கின்றதே, அதிலே எந்த விதமான பிரகாசமும் இருக்காது. அதே போன்று இதயம் துருப்பிடித்து விட்டால், கருப்பாக ஆகிவிட்டால், அந்த இதயத்திற்குள்ளே ஞானம் என்பது செல்ல முடியாது. அல்லாஹ் தஆலாவுடைய சொற்கள் அதிலே ஏற்றுக் கொள்ளப்படுவதற்கு தகுதியானதாக இருக்காது. இந்த நிலை உலகத்திலே ஒரு மனிதன் பாவங்கள் செய்வதன் மூலமாகவும் இருள்மயமாக ஆகிவிடக்கூடிய நிலை ஏற்படும் என்பதாக சுட்டி காட்டுகின்றார். ஆகவே முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவதன் மூலமா நமக்கும் எச்சரிக்கை செய்கின்றார்.
முனாஃபிகீன்கள் தங்களுடைய நிபாத் என்ற நயவஞ்சகத்தனத்தின் காரணமாக அவர்கள் தங்களுடைய உள்ளங்களை இருளாக்கி கொண்டார்கள். அவர்களுக்கு ஒளி போக்கப்பட்டு விட்டது. அதே போன்று பாவங்கள் செய்தும் நாம் நம்முடைய இதயங்களை கருப்பாக்கிக் கொள்ளக்கூடாது, இருள்மயமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பதும் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லப்படுகின்றது. பிறகு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், அவருடைய ஒளியை அல்லாஹ் தஆலா போக்கிவிட்டான், அவர்களை இருள்மயமான பலவிதமான இருள்களிலே அவர்களை விட்டுவிட்டான். லா யுப்சிரூன், அவர்கள் பார்க்க முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். வெளித்தோட்டத்திலே கண்கள் இருந்தும், வெளித்தோட்டத்திலே அவர்களுக்கு காதுகள் இருந்தும், அந்த காதுகளின் மூலமாக சத்தியமான உண்மையான விஷயத்தை கேட்க முடியாதவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சும்முன், அவர்கள் செவிடர்களாக இருக்கின்றார்கள். லா யஸ்மஊன கைரா லா யஸ்மஊன அல் ஹக்க, அவர் சத்தியமான விஷயங்களை கேட்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். நன்மையான காரியங்களை செவியேற்க முடியாதவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இதய காதுகளை செவிடாக ஆக்கிவிட்டார். மனிதனுக்கு எப்படி வெளித்தோற்றத்திலே கண்களும் காதுகளும் நாவும் இருக்கின்றதோ அதே போன்று அந்தரங்கமான நிலையிலும் அல்லாஹ் தஆலா கல்வின் மூலமாக பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பேசக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். கல்புகளுக்கு ஒரு விதமான காது, மறைமுகமான, அதாவது நம்மை போன்ற இந்த வெளித்தோற்றமான காது இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அதை விளங்கி கேட்டு விளங்கி செயல்படக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா கல்வியை அமைத்து வைத்திருக்கின்றார். அதுவெல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டார்கள் இந்த மனிதர்கள். நன்மையை, சத்தியமான விஷயங்களை கேட்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்பி கேட்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த காது திறக்கும். கல்வியுடைய காது திறந்து அதன் மூலமாக கேட்கக்கூடிய நிலை, கிரகிக்கக்கூடிய நிலை ஏற்படுவது யார் அதை விரும்புகின்றாரோ அந்த மனிதருக்கு. அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஓதும் பொழுது கேளுங்கள் என்று வெளித்தோற்றமான இந்த காதுகளின் கேட்பதின் மூலமாக அகத்தோற்றத்தில் இருக்கக்கூடிய கல்வியினுடைய காதுகளின் மூலமாக அதை விளங்க வேண்டும், கேட்டு விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். வைதா குர்ஆன் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு என்று ஒரு ஆயத்தில் குறிப்பிடுகின்றார். இது வெளித்தோற்றத்தை குறிப்பிடுகின்றது. குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். குர்ஆன் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி கேட்க வேண்டும். வெளிப்படையாக இருக்கக்கூடிய இந்த காதின் மூலமாக குர்ஆனை நாம் கேட்க வேண்டும். கேட்பதற்குரிய கருவியாக காதுகளை அல்லாஹ் தஆலா வைத்து வைத்திருக்கின்றார். இப்படி கேட்பதன் மூலமாக அதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்வதனுடைய நோக்கம், அதாவது இதா குர்ஆன் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னால் வெறுமனே கேட்பது என்பது மட்டுமல்ல, அதை மனதால் கிரகிக்கக்கூடிய தன்மையோடு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் கேட்பது என்பதில் ரெண்டு வகை இருக்கின்றது. சிந்தனை இல்லாமல் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கேட்பது எந்த விதமான பலனையும் தராது. சிந்தனையோடு கேட்கும் பொழுதுதான் கேட்பது பலன் தரக்கூடியதாக அமையும். அப்படி கேட்க வேண்டும். குர்ஆன் ஓதும் போது கேளுங்கள் என்று சொன்னால் சிந்தனையோடு கேட்க வேண்டும். இப்ப சாதாரணமாக நான் உதாரணம் சொல்லி இருக்கிறேன். ஒரு மனிதன், நம்ம ஏதாவது ஒரு சிந்தனையில இருக்கிறோம்னு வச்சுங்க, இங்க நீங்க ஏதாவது ஒரு கருத்தை எனக்கு சொல்றீங்க, அல்லது நான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சில விஷயங்களை, குர்ஆனுடைய இந்த ஆயத்துகளுக்கு விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கேன். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள யாராவது வேற ஏதாவது ஒரு சிந்தனையில ஈடுபட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு பகல்ல கடையில் நடந்த விஷயங்கள், அல்லது பிசினஸ் சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயம், அல்லது இனிமேல் போய் ராத்திரிக்கு நாளைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், இதையெல்லாம் யோசனை பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, காதுல விழுந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் எதுவுமே தெரியாது. நான் சொன்னது எதுவுமே உங்களுடைய உள்ளங்களிலே போய் குடிகொள்ளக்கூடிய நிலை ஏற்படாது. ஏனென்றால் வெளித்தோற்றத்தில் நீங்கள் கேட்கின்றீர்களே தவிர சிந்தனை என்பது வேறு ஒரு இடத்திலே இருக்கின்றது. அதனால்தான் அந்த அகல் என்ற சிந்தனையை பயன்படுத்தும் பொழுதுதான் காதின் மூலமாக, கண்களின் மூலமாக, நாவின் மூலமாக சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களும், பேசப்படக்கூடிய, கேட்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் பதியக்கூடிய நிலை ஏற்படும். இல்லாவிட்டால் பதியாது. கண்ணால பாக்குறதும் அப்படித்தான். முன்னால பல தடவை உதாரணங்கள் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு ரோட்ல நின்றுகிட்டு இருக்கிறோம், பஸ்ஸுக்காக நின்றுக்கிறோம் வச்சுங்க, உதாரணத்தை அப்படி சொன்னா தான் விளங்கும். பஸ்ஸுக்காக வேண்டி நின்றுகிட்டு இருக்கிறோம். நான் ஒரு பஸ்ஸை பார்த்து நின்றுகிட்டே இருக்கிறேன், 22ஆம் நம்பர் பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 22 பார்த்துக்கிட்டே நிக்கிறேன். வேற எந்த பஸ்ஸும் என்னுடைய கண்ணுக்கு தெரியாது. 22 மட்டும் பார்த்துக்கிட்டே நிற்பேன். 23 வரும், 24 வரும். சரி, அப்ப பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல என்னுடைய சிந்தனை வேற ஒரு இடத்துல இருக்குது. நான் போகக்கூடிய வேலையில என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை, கடந்து விட்ட விஷயத்தை சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல
22 வரும், 23 வரும், அப்புறம் ஒரு 22 வரும், எல்லாம் போயிட்டே இருக்கு, நம்ம நின்றுகிட்டே இருக்கும். இப்ப கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும், ஆனால் சிந்தனை வேறொரு இடத்தில் இருப்பதன் காரணமாக எந்த பஸ் வந்துச்சு எது போச்சு அப்படின்னு தெரியாது. சரி, அதே போன்று என்னுடைய பக்கத்துல ஒருத்தர் வருவார், வேகமா வந்து வருவார், வந்தவர் எங்க 20ஆம் நம்பர் பஸ் போயிடுச்சா அப்படின்னு கேட்பாரு. 20ஆம் நம்பர் பஸ் அப்பதான் போயிருக்கும். என்னுடைய சிந்தனை வேற இடத்தில் இருந்ததன் காரணமாக வேற ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டிருந்ததன் காரணமாக 20 போனது தெரியாது, 22 போனது தெரியாது, தெரியலீங்களே அப்படின்னு சொல்லுவேன். பக்கத்துல இருக்கிற சொல்ல 20 இப்பதாங்க போகுது, எனக்கு தெரியாது, 20 போனது எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா என்னுடைய சிந்தனை வேறொரு இடத்தில் இருப்பதின் காரணமாக அங்கே என்ன நடைபெறுகின்றது என்பது கண்களின் மூலமாக கிரகித்து அதை சிந்தனையில இருக்கக்கூடிய நிலை ஏற்படவில்லை. கண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனா விளங்க முடியாது. இது மாதிரி மனிதன் அகக்கண்களை திறந்து விடக்கூடிய நேரத்தில் தான், அகத்தில் இருக்கக்கூடிய செவியை திறந்து விடக்கூடிய நேரத்தில் தான் வெளிச்செவிக்கு அல்லாஹ் தஆலா அதனுடைய பலனை ஏற்படுத்துவார். இல்லாவிட்டால் வெளிச்செவியின் மூலமாக எந்த விதமான பலனும் ஏற்படாது. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு, சும்முன், அவர்கள் நன்மையை கிரகிப்பதை விட்டும் கேட்பதை விட்டும் அவர்கள் செவிடர்களாக இருக்கின்றார்கள். பொதுவாகவே சில பேர் அந்த நன்மையான விஷயங்களை, இதுல இன்னொரு கருத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இவர்கள் செவிடர்கள் என்று சொன்னால் நன்மையான காரியங்களை கேட்பதில் மட்டும்தான் செவிடர்கள். தீமையான காரியங்களை சொன்னா ரொம்ப கவனமா கேட்பாங்க. அப்படி சில பேர் இருக்கிறாங்க. முனாஃபிகீன் அந்த ரகத்தை சேர்ந்தவர்கள். நன்மையான காரியம் இப்போ பயான் செய்யப்படுது சொல்லுங்க, அல்லாஹ் ரசூலுடைய கலாம் சொல்லப்படுகின்றது, பயான் செய்யப்படுகின்றது, ஏதாச்சும் உபதேசங்கள் செய்யப்படுகின்றன அப்படின்னு சொன்னா அதை கேட்கறது ரொம்ப கம்மி மக்கள்ல. ஏதாச்சும் தீமையான விஷயங்களை சொல்லுங்க, அதை கேட்பதற்கு ரொம்ப காதை தீட்டிக்கிட்டு கேட்பாங்க. இப்ப இந்த நேரத்துல இப்ப இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 15 பேர் இருக்கிறீங்க. குர்ஆனுடைய இந்த ஆயத்தை நான் நாள் கணக்குல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்து அதை ஆய்வு செய்து இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம், அந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம்னு ஒரு 10-20 தஃசீர்களை பார்த்து இங்க கொண்டு வந்து 1 மணி நேரம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. நான் ஒரு நாள் பார்க்க வேண்டியது இருக்கு, சில நேரங்களில் 2 நாள் பார்க்க வேண்டியது இருக்கு, சில நேரங்களில் 3 நாள் பார்க்க வேண்டியது இருக்கு நான் 1 மணி நேரம் சொல்றதுக்கு. ஏன்னா இதை குர்ஆனுடைய இது அல்லாஹ் தஆலாவுடைய கலாம். சரி, நான் ஏன் இஷ்டத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு போயிட முடியாது. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? 15 பேர் இருக்கிறீங்க கேட்கறது. சரி, இதே நேரத்தில் நாகூர் அனிபா கச்சேரி, வேற கச்சேரி விட்டுருங்க, நாகூர் அனிபா கச்சேரிக்கு வச்சிருக்குன்னு வச்சுங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்க? இப்ப நல்லதை கேட்கக்கூடியதுக்கு காது ரொம்ப கம்மிங்க, தீயதை கேட்பதற்கு காது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த முனாஃபிகீன்கள் இது போல உள்ளவர்கள். நல்லதை கேட்பதற்கு அவங்க காது இடம் கொடுக்காது, காதுல அவங்க கேட்க மாட்டாங்க. அது அந்த வகையில செவிடர்களாக ஆகி விடுவார்கள். தீமையை கேட்க போனா, தீமையை சொல்ல போனா நிறைய கேட்பாங்க, எல்லாம் அதிகமாக கேட்பாங்க. இது பொதுவாக நம்மிடத்தில் மக்களிடத்தில் மனிதர்களிடத்தில் இருக்கு. நம்ம குறிப்பாக மூமினான மனிதர்கள் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். நன்மையை அதிகமாக கேட்க வேண்டும், தீமைகளை குறைவாக கேட்க வேண்டும் அல்லது விட்டுவிட வேண்டும். மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஒரு கவிஞர் சொல்லுவதை போன்று, சும்முன் இதா சமிஅ கைரன் ذكرت به, நன்மை சொல்லப்பட்டால் அவர்கள் செவிடர்களாக ஆகிவிடுவார்கள். வயின் தகர்த்த பிசூயின், தீமையை நீ கூறினால் குல்லுஹும் உதுன், அவர் உடலெல்லாம் காதாக இருக்கும், உடல் பூரா காதா மாறிடும். அவர் ரொம்ப கவனமா கேட்பாங்க தீமையை சொன்னா. நாகூர் அனிபா கச்சேரின்னு சொன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். சரி, அதே நேரத்துல ஒரு சினிமா பாட்டுக்காரன் வந்து பாடுறான் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். தீமைகள் அதிகமாக மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அதை கேட்கறதும் அதிகமாக ரொம்ப விருப்பத்தோடு கேட்பாங்க. இதே மாதிரி நிலைதான் இந்த முனாஃபிகீன்களுடையது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. சும்முன், அவர்கள் செவிடர்கள். நன்மையான சத்தியமான விஷயங்களை கேட்பதை விட்டும் செவிடர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். தீய விஷயத்தை சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏதாவது குற்றம் குறைகள் சொன்னார், சஹாபாக்களை பற்றி குற்றம் குறைகள், இஸ்லாத்தை பற்றி குறைகள் சொன்னால் அதை ரொம்ப காது தாழ்த்தி கேட்பார்கள். அதற்காக வேண்டி முனைந்து கொண்டு செயல்படுவார்கள். அவர்கள் புக்குமுன், அவர்கள் ஊமையர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று உண்மையை, நன்மையான விஷயங்களை, சத்தியமான விஷயங்களை பேசுவதை விட்டு ஊமையானவர்கள் அவர்கள். வெளித்தோற்றத்தில் ஊமை அல்ல, பேசக்கூடிய சக்தி இருக்குது. நன்மைகளை பேசுவதிலே ஊமையானவர்கள். இதிலும் அல்லாஹ் தஆலா அதே போன்று நமக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான், நாம் நன்மைகளை விட்டு ஊமையானவர்களாக ஆகிவிடக் கூடாது. நன்மையான காரியங்கள், நன்மையான பேச்சுக்கள் அனைத்தையும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தீமையான பேச்சுக்கள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். தீமையான பேச்சுக்களை பேசுவதிலே அவர்கள் முதல் தரமானவர்களாக இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது புக்முன், அவர்கள் ஊமையர்கள் என்று சொன்னால் லா யதகல்லமூன பிமா யன்ஃபஉஹும், அவர்களுக்கு எது பலன் தருமோ அதை பேச மாட்டார்கள் என்று முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான், எது பலன் தருமோ அதை மட்டும்தான் பேச வேண்டும் மூமினான மனிதன். பலன் இல்லாத பேசக்கூடாது. இது முன்னால் அடிக்கடி சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு.
நாம் பேசினால் பலன் தரக்கூடிய பேச்சுக்கள் மட்டும்தான் அது இருக்க வேண்டும். அதாவது இப்படி இப்படி நம்முடைய எண்ணம் இருக்க வேண்டும். நான் பேசினால் என்னுடைய பேச்சின் காரணமாக என்னுடைய அமல் நாமாவிலே, அதாவது என்னுடைய செயலேட்டிலே நன்மைகள் எழுதப்படக்கூடிய பேச்சாக அது இருக்க வேண்டும். கிராமன் காத்திமீன் என்று சொல்லப்படக்கூடிய நன்மையின் தீமை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்ம வலது தோளிலே நன்மையை எழுதக்கூடியவர், இடது தோளிலே தீமையை எழுதக்கூடியவர் அமர்த்தப்பட்டு இருக்கின்றார், நியமனம் செய்யப்பட்டு இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஷிப்ட் முறையிலே அல்லாஹ் தஆலா அவர்களை அனுப்புகின்றார். சுபஹுடைய தொழுகையிலே 2 மலக்குகள் வருவார்கள். இரவு காலத்தில், இரவு நேரத்திலே இந்த நன்மை தீமைகளை பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் சுபஹ் தொழுகையுடைய நேரத்திலே போய் விடுவார்கள். அல்லாஹ் தஆலா இடத்திலே கொண்டு போய் அந்த கணக்கை சமர்ப்பிக்கின்றார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும். அதே போன்று அஸ்ருடைய நேரத்திலே வேறு 2 மலக்குகள் வருகின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் இரவிலே 2 மலக்குகளும் பகலிலே 2 மலக்குகளும். அவர்கள் டியூட்டி, அந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம் சுபஹுடைய நேரமும் அஸ்ருடைய நேரம். அதனால சுபஹுக்கு பின்னாலே அஸ்ருக்கு பின்னாலேயும் சுபஹையும் அஸ்ரையும் கண்டிப்பாக தொழ வேண்டும். மத்தெல்லாம் தொழக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல, எல்லாத்தையும் தொழுகணும். இது ரொம்ப முக்கியமா தொழுகணும், ரொம்ப கவனத்தோடு தொழுகணும். பிறகு சுபஹுக்கு பின்னாலும் அஸ்ருக்கு பின்னாலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து திக்ர் செய்யணும். உடனடியாக எந்திரிச்சு போயிடக்கூடாது. ஏன்னா அந்த ஷிப்ட் மாறக்கூடிய மலக்குகள் நம்ம பார்த்துட்டு போய் அல்லாஹ் தஆலா இடத்துல ரிப்போர்ட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் விட்டு வந்தீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், நாங்கள் போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் உன்னை வணங்கி கொண்டிருந்தார்கள், நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் உன்னை வணங்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வரக்கூடிய நேரத்தில் சுபஹ் நேரத்தில் வர்றாங்க, வரும்போது நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், zikr செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பிறகு அவங்க போகக்கூடிய நேரத்தில் அஸ்ருடைய நேரத்தில் நம்ம தொழுகையில் ஈடுபட்டு இருக்கிறோம், அந்த zikrல ஈடுபட்டு இருக்கிறோம். இதை போய் அவங்க சொல்லுவாங்க. இந்த ரெண்டு நேரத்தில் மாறக்கூடிய மலக்குகள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நம்மை பற்றி உள்ள ரிப்போர்ட்டுகளை சமர்ப்பிக்கும் பொழுது இவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், zikr செய்து கொண்டிருந்தார்கள் என்று மட்டும் சொல்ல வேண்டும் அந்த அமைப்பை. அதனால அந்த நாம் பேசுவதற்கின்றது அந்த பேச்சுகள் அனைத்தும் நன்மை தரக்கூடிய பேச்சுகளாகவே இருக்க வேண்டும். பதிவு செய்யப்படுகின்றது நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம். ரெக்கார்டு மட்டுமல்ல, அதாவது ஆடியோ மட்டுமல்ல, வீடியோவும் எடுக்கப்படுகின்றது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா காட்டுவான். நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன் உதாரணம். அப்படியே அல்லாஹ் தஆலா எப்படி நாம் வீடியோவில் நம்முடைய இப்ப கல்யாணம் நடந்தா பாக்குறோம், எல்லா கல்யாணத்திலும் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்தா அப்புறம் அந்த கல்யாணத்துடைய வீடியோவை ஒரு நாளைக்கு போட்டு பாக்குறாங்க. பிறகு தேவைப்பட்ட நேரத்துல போட்டு பாத்துக்கிறாங்க. கல்யாணத்துல என்ன நடந்தது, என்னென்ன அட்டகாசங்க அநியாயங்கள்லாம் நடத்தினா அப்படிங்கறத மறுபடியும் போட்டு பாத்துக்கிறாங்க. அது போல இங்க என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா வீடியோ மூலமா போட்டு காட்டுவான். அப்ப அல்லாஹ் தஆலா வீடியோ வச்சிருக்கா, நம்மள வீடியோ வச்சுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, காட்டுவான் அல்லாஹ் தஆலா. இந்த ஆயத்துக்கு நான் விளக்க சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க சொன்னார், வேற இடத்துல சொன்னான்னு தெரியல. எவர் ஒருவர் ஒரு அணுவளவு நன்மையை செய்தாலும் யரஹு, அதை பார்த்து கொள்வார். அல்லாஹ் தஆலா சொல்லும்போது யரஹு அப்படின்னு சொன்னா, யரா அப்படின்னு சொன்னா பார்ப்பார், அதை கண்ணால் பார்க்கிறதுக்கு சொல்றது. ஒரு அணுவளவு தீமையை செய்தாலும், எவர் ஒருவர் தீமையை செய்தாலும் யரஹு, அதையும் அவர் பார்த்து கொள்ளுவார். இங்க தப்சீர்ல அர்த்தம் எழுதப்பட்டிருக்கும் பொழுது அதெல்லாம் வீடியோ இல்லாத காலத்துல எழுதுனாங்க. அப்படி எழுதும் போது கண்டுகொள்வார்னா அதுக்குரிய கூலியை பெற்றுக் கொள்வார் அப்படின்னு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க எல்லாரும் தப்சீர்கள். நன்மையை செய்தால் அதற்குரிய கூலி, தீமையை செய்தால் அதற்குரிய கூலி, அது அணுவளவு இருந்தாலும் சரி அந்த கூலி கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். யுஜாசிஹி, அதற்குரிய கூலி அல்லாஹ் தஆலா வழங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, அது காலம் காலமாக எல்லா காலத்திற்கும் ஒத்து வரக்கூடியதாகவும் எல்லா விதமான சூழ்நிலைக்கும் ஒத்து வரக்கூடியதாகவும் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். அதனால இப்ப நம்ம பார்க்கிறோம், செய்த செயல்கள் அனைத்தையும் அது இந்த உலகத்தின் எந்த கோடியில் இருந்தாலும் கூட உடனடியாக அதை பார்க்கக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வச்சிருக்கிறோம். அது ரேடியோ, அந்த வீடியோ, டிவியின் மூலமா நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதே போன்றுள்ள நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவது என்பது முடியாத காரியம் அல்ல. நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவினால் முடியும். மஹ்ஷர் மைதானத்திலே எல்லா மனிதர்களும் ஒன்று கூட்டப்பட்ட அங்கே ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உலக மாநாடு அங்க நடக்கும். உலகத்துள்ள எல்லா மனிதர்களும் ஒன்றாக கூடக்கூடிய ஒரு பெரிய மாநாடு. அந்த மாநாட்டிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளையும் ஒரு பெரிய டிவி வச்சிருக்கான்னு வச்சுங்க. அப்படி வானத்துல தெரியற மாதிரி ஒரு பெரிய டிவி, அது பல மைல் கணக்கில் உள்ள பெரிய டிவின்னு வச்சு. இப்போ ஒவ்வொரு மனிதனும் அந்த டிவியை பார்க்கும்போது இவனுடைய அந்த ரீல், அந்த படம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் உலகத்துல என்னென்ன செஞ்சாலும் அது போறோம், பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் உள்ளது. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வமையாமல் மிஸ்ஸால ஸர்ரத்தின் கைரன் யரஹு, நன்மையை அணுவளவு எவர் செய்கின்றாரோ அதனை அவர் கண்டுகொள்வார். கண்ணாலே பார்ப்பார், கண்ணாலே பார்ப்பார்.
அதே போன்று தீமையை சொன்னால் அதையும் கண்ணால் பார்ப்பார். இப்ப முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்முடைய உடலில் உள்ள இந்த ரேகைகள் இருக்கின்றனவே, அதே போன்று இந்த மயிர் கால்கள் இருக்கின்றனவே, இதுவெல்லாம் ஆடியோக்களாக பயன்படுகின்றன என்பதாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், மக்கள் சொல்லுகின்றார்கள். நம்முடைய கைகளில் உள்ள உடலில் உள்ள இந்த தோல் இருக்கின்றதே, இதுவெல்லாம் நம்முடைய பேச்சுக்களை பதிவு செய்யக்கூடிய ரெக்கார்டுகளாக, டேப்புகளாக அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கின்றார், அமைத்து வைத்திருக்கின்றார். இது இந்த தோள்களை மேலே போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல், இந்த ஸ்கின், இது பூராவும் பேச்சுக்கள் பதிவு செய்யப்படக்கூடிய டேப்பாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார், ஒலி நாடாக்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அதனாலதான் கியாமத் நாள்ல இந்த தோள்கள் எல்லாம் சாட்சி சொல்லும் அல்லாஹ் தஆலா இடத்துல. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், இந்த மனிதன், அதாவது நான் என்ன செய்தேன் அப்படிங்கறத பத்தி என்னுடைய தோல் எல்லாம் சாட்சி சொல்லும். அப்ப இந்த தோலை பார்த்தே நான் கேட்பேன். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், மனிதன் கேட்பான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி சொன்னீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் தோலை பார்த்து, தன்னுடைய உடலை பார்த்தே கேட்கின்றான், உடலில் உள்ள தோலை பார்த்து கேட்கின்றான், லிம ஷஹித்தும் அலைனா. அப்ப இந்த தோல் சொல்லும், இந்த தோல் சொல்லும் நம்மிடத்திலே. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், அன்தகன் அல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லா பொருளையும் பேச வைத்த அல்லாஹ் என்னையும் பேச வைத்தான் என்று அந்த தோல் நம்மிடத்துல பதில் சொல்லும். என்னையே வச்சுங்க, இப்ப நான் என்னை பற்றி எனக்கு பாதகமாக, சாதகமாக அல்ல பாதகமாக இந்த தோலே சாட்சி சொல்லும். அதே போன்று உடல் உள்ள எல்லா உறுப்புகளும் சாட்சி சொன்னோம். கல்லிமுனா ஐதீஹிம் தஷஹது அர்ஜுலுஹும் கல்லிமுனா ஐதீஹிம் தஷஹது அர்ஜுலுஹும் என்று குறிப்பிடுகின்றான் அல்லாஹ். அவருடைய கைகள் நம்மிடத்தில் பேசும், அல்லாஹ் சொல்லுகின்றார், அவருடைய கைகள் நம்மிடத்தில் பேசும். தஷஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும். அதே மாதிரி இந்த தோலும் சாட்சி சொல்லும். எல்லா பொருளையும் பேச வைத்தான், என்னையும் பேச வைத்தான் என்று இது பதில் சொல்லும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இப்ப இது ஒலி நாடாக்களாக, அதாவது ஆடியோக்களாக பயன்படக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். அதே போன்று வீடியோவாக அது பயன்படக்கூடிய நிலை ஏற்படுவது என்பதும் தூரமான காரியம் அல்ல. ஏனென்றால் இப்ப வீடியோவுடைய நாடாக்கள், ஆடியோவுடைய நாடாக்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நமக்கு வெளித்தோட்டத்தை வெளியே பார்த்து அதை அந்த கருவியில போட்டு பார்க்கும்போது இது படம் காட்டுது, அது படம் காட்டாம பேசப்பட்டு செய்யுது. ஆடியோக்கள், ஆடியோ நாடாக்கள் இருக்குன்னா அது பேசுது, சத்தம் மட்டும் காதுல விழுகுது. வீடியோவுடைய நாடாக்கள் அதுல அதுவும் பார்த்தா வெறும் பேப்பர் மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த கருவியில போட்டு அதை இயக்கும் பொழுது அதுல இருந்து படங்கள் தெரிகின்றன. நமக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே போல நமக்கு தோல் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது ஆடியோவாகவும் இருக்கலாம், வீடியோவாகவும் இருக்கலாம், அல்லது ரெண்டுமாகவுமே இருக்கு. அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. அதனால பேசுவது இருக்கின்றதே, நம் பேச்சு அது நம்முடைய ஆடியோவிலோ அல்லது வீடியோவிலோ, நம்முடைய பட்டோலைகளிலே அது பதிவு செய்யப்படக்கூடிய நேரத்தில் நன்மைகளுடைய பட்டியலிலே அது இருக்க வேண்டும். இந்த வலப்பக்கம் இருக்கக்கூடிய மலக்கு பதிவு செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா என்னுடைய ரப்பு எனக்கு 9 கட்டளைகளை சொன்னான் என்று ஒரு நீண்ட ஹதீஸிலே சொல்லுகின்றான். வனுத்துகி திக்ரா வஸம்தி ஃபிக்ரா, நான் பேசினால் அந்த பேச்சு ஜிக்ராக இருக்க வேண்டும் என்றும், நான் வாய் மூடி மௌனமாக இருந்தால் அது ஃபிக்ராக இருக்க வேண்டும் என்று என்னுடைய ரப்பு எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் என்பதாக சொல்லுகின்றார்கள். பேசுறா ஜிக்ருடைய கணக்குல சேர்க்கப்பட வேண்டும். வாய் மூடி இருந்தால் அது ஃபிக்ருடைய கணக்குல சேர்க்கப்பட வேண்டும், சிந்தனையுடைய கணக்குல. சிந்தனைக்கும் நன்மை எழுதப்படும். வானத்தை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம், இந்த ஃபேனை பார்த்துட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுங்க, என்ன அழகா ஓடுது, என்ன அற்புதமாக காத்த பொழியுது, இது அல்லாஹ் தஆலா எவ்வளவு சுகத்தை தந்திருக்கிறான் என்றெல்லாம் இந்த ஃபேனை பற்றி சிந்தனை செய்யற வாயை மூடிக்கிட்டு என்று சொன்னால் அதற்கும் நன்மை எழுதப்படும். அதே போல இந்த லைட்டை பார்க்கிறோம், என்ன அழகா இந்த லைட் வெளிச்சம் தருது. இது முன்னால் உள்ள 200 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி லைட் இல்ல, இருட்டுல மனிதர்கள் இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா எனக்கு எவ்வளவு சுகத்தை தந்திருக்கிறான், எவ்வளவு பெரிய ஞாபகத்தை இந்த லைட்டின் மூலமாக கிடைக்குது அப்படின்னு சிந்தனை செஞ்சாருன்னா அதுக்கு நன்மைகள் எழுதப்படுகின்றன. அதே போன்று இந்த பாய், இந்த இடம், இந்த நாற்காலி, இந்த மேஜை, இதை பற்றி எல்லாம் சிந்தனை செய்யும். வானத்தை பற்றி, பூமியை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டு, நான் பேசினால் அந்த பேச்சு ஜிக்ராக இருக்க வேண்டும் என்றும், நான் வாய் மூடி இருந்தால் ஜிக்ராக இருக்க வேண்டும் என்றும் என்னுடைய ரப்பு எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார் என்பதால். இந்த முனாஃபிகீன்கள் இதற்கு நேர் மாற்றமானவர்களாக இருந்தார்கள். அதனால அல்லாஹ் தஆலா புக்குமுன் அவர்கள் ஊமையர்கள் என்பதாக சொல்லுகின்றார். லா யதகல்லமூன பிமா யன்ஃபஉஹும், தங்களுக்கு எது பலன் தருமோ அதை கொண்டு பேச மாட்டார்கள் அவர்கள்.
பலன் இல்லாதையெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதே போன்று நாமும் படித்த பலன் தருவது என்று சொன்னா வீண் பேச்சுக்கள் எதையும் பேசக்கூடாது எந்த நேரத்திலும். அதுக்கு உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை சொல்லி தருகின்றார்கள். என்னுடைய கபருக்கு நான் போன பின்னால் எந்தெந்த பேச்சுக்கள் எனக்கு பலன் தருமோ அந்த பேச்சுக்களை மட்டும் நான் பேசுவேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். என்னுடைய கபருக்கு எது பலன் தராதோ அதுவெல்லாம் எனக்கு தேவையில்லை, எல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள். கபருக்கு தேவையுள்ள பேச்சுக்கள் மட்டும்தான் தேவையான பேச்சுக்கள். கபர்ல பலன் தரவில்லை என்று சொன்னால் அதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள். கபர்ல பலன் தர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பட்டியலிலே நன்மையுடைய பட்டியலிலே எழுதப்பட வேண்டும். தீமையுடைய பட்டியலில் எழுதப்பட்டால் அது பலன் தராத பேச்சுக்களாகும். முனாஃபிகீன்களுக்கு அவர்கள் புக்குமுன் ஊமையர்கள் என்பதாக சொல்லி காட்டுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நாம் ஊமையர்களாக இருக்கக்கூடாது, அதாவது நன்மைகளை சொல்லுவதை விட்டு ஊமையர்களாக இருந்து விடக்கூடாது என்பதையும் எச்சரிக்கை செய்கின்றார். பிறகு சொல்லுகின்றான் உம்மியுன் அவர்கள் வாங்க உம்மியுன் அவர்கள் புக்குமுன் அவர்கள் ஊமையர்கள், உம்மியுன் அவர்கள் குருடர்கள். அந்த முனாஃபிகீன்கள் குருடர்களாக இருப்பார்கள். அதே மேலே சொல்லப்பட்டபடிதான். வெளித்தோட்டத்திலே குருடர்கள் அல்ல, வெளித்தோட்டத்திலே கண்கள் நன்றாக தெரியும் அவர்களுக்கு. அகக்கண் குருடர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை சொல்லும் பொழுது தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றார். ஃபைன்னஹா லா தஅமல் அப்சார், அந்த காபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றார். அவர்களுடைய பார்வைகள் கண்கள் அவர்களுக்கு குருடாகி விடவில்லை. வலாக்கின் தஅமல் குலூபுல் லத்தீ ஃபிஸ் சுதூர், நெஞ்சங்களிலே இருக்கக்கூடிய கண்கள் அவர்களுக்கு, கல்புகள் அவர்களுக்கு குருடாகி விட்டன, நெஞ்சங்களிலே உள்ள கல்புகள் குருடாகி விட்டன என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஆகவே அந்த முனாஃபிகீன்கள் கல்பு குருடானவர்களாக இருக்கின்றார்கள். இது முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது மூமினான மனிதர்கள் இதற்கு நேர் மாறானவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் தெரியப்படுத்துகின்றனர். ஆக முனாஃபிகீன்கள் அவர்கள் நல்ல வழியை, நல்ல சத்தியமான உண்மையான விஷயங்களை கேட்கவும் மாட்டார்கள், பேசவும் மாட்டார்கள், ஊமைகளாக ஆகிவிடுகின்றார்கள், பார்க்கவும் மாட்டார்கள், குருடர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இந்த நிலை ஒரு மூமினான மனிதனுக்கு ஏற்பட்டால் அந்த மனிதனும் அந்த பட்டியலிலே சேர்க்கப்பட்டு தண்டனைக்குரியவனாக ஆகிவிடுவார். அல்லாஹ் தஆலா நரகவாசிகளை பற்றி சொல்லும் போது அப்படி சொல்லி காட்டுகின்றார். நரகவாசிகள் அவர்களுக்கு கண்கள் இருக்கும், பார்க்க மாட்டார்கள் சத்தியமான விஷயங்களை, காதுகள் இருக்கும், கேட்க மாட்டார்கள், அவர்களுக்கு நாக்கு இருக்கும், பேச மாட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். வலகத் ஸரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலிருந்தும் மனிதர்களில் இருந்தும் பெரும்பாலானவர்களை நரகத்திற்கென்றே நாம் தயார் செய்து விட்டோம். நாம் தயார் செய்து விட்டோம், ஒதுக்கி விட்டோம் அவர்களை. மனிதர்களில் இருந்தும் ஜின்களில் இருந்தும் பெரும்பாலானவர்களை. அவர்கள் யார் என்று சொன்னால் லஹும் குலூபுன் லா யஃபஹூன பிஹா, அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும், இதயங்களின் மூலமாக அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். எதை விளங்க வேண்டுமோ அதை விளங்க மாட்டார்கள், எதை விளங்க கூடாதோ அதை எல்லாம் விளங்குவார்கள். நம்மகிட்ட இதயம் இருக்கின்றது, அந்த இதயத்தின் மூலமாக எதை சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரசூலும் சொல்லி இருக்கின்றார்களோ, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்றதோ அதை சிந்திக்க, எது நமக்கு பலன் தருமோ அதை சிந்திக்க வேண்டும். வலவும் ஆயுனும் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், கண்களின் மூலமாக பார்க்க மாட்டார்கள். கண்கள் இருக்கும், பார்க்க மாட்டாங்கன்னா நல்லதை பார்க்க மாட்டார்கள், எது தேவையோ அதை பார்க்க மாட்டார்கள், எது பலன் தருமோ அதை பார்க்க மாட்டார்கள், எது ஆகிரத்திலே பலன் தருமோ அதை பார்க்க மாட்டார்கள், எது சொர்க்கத்தை பெற்று தருமோ அதை பார்க்க மாட்டார்கள். தீமையான காரியங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வலவும் ஆதானும் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும், கேட்க மாட்டார்கள், சத்தியத்தை கேட்க மாட்டார்கள் என்று காவிர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லு, அதாவது நரகவாசிகளை பற்றி சொல்லி காட்டுகின்றார். உலாயிக கல்லன்ஆம், இவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், ஆடு மாடு மிருகங்களை போன்றவர்கள். இவர்கள் மிருகங்கள் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இவர்களுக்கு கண்கள் இருக்கும். அந்த மிருகங்களுக்கு, ஆடு மாடு இது போன்ற பிராணிகளுக்கு எல்லாம் கண்கள் இருக்கின்றன. ஆனா விளங்கக்கூடிய கண்கள், அது பார்க்கக்கூடிய கண்கள் மட்டும்தான். அது பார்த்து விளங்கக்கூடிய கண்கள் இல்லை. நம்ம பார்க்கணும், விளங்கணும், ரெண்டும் இருக்கணும். வெறுமனே பார்வை இருக்குன்னு அந்த பார்வைக்கு மதிப்பு கிடையாது. பார்த்த பின்னால் விளக்கம் வர வேண்டும். மாட்டுக்கு ஆட்டுக்கு அந்த பார்த்த பின்னால் விளக்கம் கிடையாது. ஒரு பூனை இருக்குது, நம்ம வீட்டுல வச்சிருக்கக்கூடிய பாலை குடிச்சிருது, கறியை சாப்பிடுறது, கருவாட்டை சாப்பிட்டு போடுது, மீனை சாப்பிடுறது, 2 அடியை போடுறோம், அது ஓடியே போயிடுது. இப்ப திரும்ப அது வருதா இல்லையா, திரும்பவும் சாப்பிடும். அடிச்சாலும் அதுக்கு தெரியாது, இப்படி அடிச்சுட்டாங்களே நம்ம அங்க போனா திரும்ப அடி ஒழுகும் அப்படின்னு தெரியுமா, அதுக்கு விளங்காது. அதே போன்று அந்த ஆணோ மாடோ அல்லது பூனையோ நாயோ ஏதோ ஒண்ணு கோழியோ அதை திட்டுறீங்க, 2 திட்டு, இந்த மாதிரி நாசமா போன பூனை நம்ம வீட்டுல பாலை குடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு திட்டுறீங்க.
நீங்க எவ்வளவு திட்டினாலும் சரி அது கேட்கும். அந்த திட்டுறது காதுல விழுகும். அதுக்கு அந்த சொற்கள் எல்லாம் காதுல கேட்கும். ஆனா விளக்க முடியாது. அதுக்கு அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உலாயிக கல்லன்னா, இவர்கள் மிருகங்களை போன்றவர்கள். விளங்க முடியாது, இவங்களால் விளங்க மாட்டாங்க. உலாயிக கல்லன்னா, இவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பல்ஹும் அவல், மிருகங்களை போன்றவர்கள் மட்டுமல்ல, அதை விட வழி தவறியவர்கள் இவர்கள். ஏன்னு சொன்னா, அந்த மிருகங்களுக்கு காதுகள், கண்கள், இதயம் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்குரிய முறைப்படிக்கு அது விளங்குகின்றது. அதுக்கு எவ்வளவு விளக்கம் இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு விளங்குது. அந்த அளவுக்கு விளங்குது. முத ஒரு ஆடு நம்ம வீட்டுக்கு வருதுன்னு வச்சுங்க, அது ஏதாச்சும் ஒரு பொருளை சாப்பிடுறது அல்லது ஏதாவது தவறான ஒரு செயலை செஞ்சிருது. உடனே ஒரு தடி எடுத்தான், அதை அடிக்க போறோம். அதுக்கு முன்னால் அது அடி வாங்கி பழக்கம் இல்லாததாக இருந்தால் அது தடியை தூக்கணும்னா ஓடாது. அது ஒரு பூனையோ கோழியோ பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா ஓடாது. தடியில அடிச்ச பின்னால அடி விழுந்தோம்னால ஓடும். சரி, ரெண்டாவது தடவை வருதுன்னு வச்சுங்க, அதே மாதிரி ரெண்டாவது தடவை வரும். ஏன்னா விளக்கம் இல்லாதனால ரெண்டாவது தடவை வரும். இப்ப ரெண்டாவது தடவை வரும் பொழுது தடியை தூக்கின உடனே ஓடி போயிடும், அடி விழுகிறதுக்கு முன்னாலே. இப்ப அது அந்த அந்த அளவுக்கு அதற்கு விளக்கம் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது. தடி எடுக்கிறான், அடிக்க போறான் அப்படின்னு சொல்லி. இந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு இந்த கண்கள், காதுகள், இதயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவர்கள் விளங்குவதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். விளக்கம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆறாவது அறிவு, பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட பின்னாலும் இந்த கண்களின் மூலமாக, காதுகளின் மூலமாக, இதயங்களின் மூலமாக தெளிவு பெறவில்லை என்று சொன்னால் அந்த மிருகங்களை விட கெட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆடு மாடு எதற்காக வேண்டி படைக்கப்பட்டு இருக்கின்றனவோ அது அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விடுகின்றது. இப்போ ஒரு கோழி என்று சொன்னால் பெட்டை கோழியாக தான் முட்டை இடுவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்குது. ஒரு கோழியை வீட்டுல வாங்கிட்டு வர்றாரு, முட்டை இடுவதற்காக வேண்டி, முட்டையை பெறுவதற்காக ஒரு கோழியை நம்ம வாங்கிட்டு வர்றோம். அது முட்டை இடக்கூடிய காலம் எல்லாம் அந்த கோழியை நம்ம வச்சிருக்கோம். முட்டை இடல, முட்டை இடுவதற்கு முடியாததாக அது இருக்கின்றது என்று சொன்னால், தகுதி இல்லாததா இருக்குன்னு சொன்னா உடனே அறுத்து சாப்பிட்டுரும், முடிஞ்சு போச்சு. இப்ப அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாகவே அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி ஒரு ஆடு மாடு அது என்ன வேலைக்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டுமோ அந்த வேலைக்காக வேண்டி அதை பயன்படுத்துகின்றோம். அதுக்கு பயன் இல்லைன்னு சொன்னா அறுத்து விடுறோம் அல்லது வித்து போடுறோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறோம். ஆக ஆடு மாடு மிருகங்கள் கால்நடைகள் இவை அனைத்தும் அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. எதற்காக வேண்டி படைக்கப்பட்டனவோ அந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. மனிதன் தன்னுடைய நோக்கத்தை, படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இந்த மனிதன் அந்த மிருகங்களை விட கெட்டவனாக ஆகிவிடுகின்றான் என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. உலாயிக கல்லன்னா, அவர்கள் அந்த காதுகள் இருந்தும் கேட்காதவர்கள், கண்கள் இருந்தும் பார்க்காதவர்கள், இதயங்கள் இருந்தும் சிந்திக்காதவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் மிருகங்களை போன்றவர்கள் என்பது மட்டுமல்ல, மிருகங்களை விட மிக தவறானவர்கள். சரி, இந்த நிலை அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்பதற்கு ஒரு காரணத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அங்கே உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் மறதியாளர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக. எதை மறந்திருக்கிறார்கள்? கஃலத்தில் இருக்கின்றார்கள். கஃலத் என்று சொன்னால் மறதி, அதாவது அலட்சியமான நிலை, தன்னை மறந்த நிலை. எதை மறந்திருக்கின்றார்கள்? நாம் இந்த உலகத்தில் மனிதனாக இப்படி தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்னால் எங்கே இருந்தோம் என்பதை மறந்திருக்கின்றார்கள். எப்படி இருந்தோம் என்பதை மறந்திருக்கின்றார்கள். நாம் எப்படி படைக்கப்பட்டோம் என்பதையும் மறந்திருக்கின்றார்கள். யார் படைத்தது என்பதையும் மறந்திருக்கின்றார்கள். படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன என்பதையும் மறந்து விட்டார்கள். இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டோம், மனிதனாக பிறக்க வைக்கப்பட்டோம் என்பதையும் மறந்து விட்டார்கள். சரி, எங்கிருந்து எங்கே செல்ல போகின்றோம் என்பதையும் மறந்து விட்டார்கள். சென்ற பின்னால் என்ன நிகழும் என்பதையும் மறந்து விட்டார்கள். அதற்கு பின்னால் முடிவு என்ன என்பதையும் மறந்து விட்டார்கள். இது உலகத்தினுடைய நோக்கம் என்ன என்பதையும் மறந்து விட்டார்கள். உலகத்தினுடைய இறுதி நிலை, ஆரம்ப நிலை, எல்லாவற்றையுமே அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆக மறதியாளர்களாக மறதியிலேயே மூழ்கி இருக்கின்றார்கள். அதன் காரணமாக இவர்கள் நரகத்திற்கு தயாரானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அந்த நிலை ஒரு மூமினான மனிதனுக்கு ஏற்படக்கூடாது. இது முனாஃபிகீன்கள், காபிர்களுக்குரிய விஷயம். அது ஏற்படக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே எச்சரிக்கை செய்கின்றார். சரி, இந்த முனாஃபிகீன்கள் சும்முன், அவர்கள் செவிடர்கள், புக்முன், அவர்கள் ஊமையர்கள், உம்யுன், அவர்கள் குருடர்கள், ஃபஹும் லா யர்ஜிஊன், அவர்கள் திரும்பவே மாட்டார்கள், திரும்பி வரவே மாட்டார்கள். திரும்ப மாட்டார்கள்னா நேர்வழியின் பக்கம் திரும்பி வரவே மாட்டார்கள், இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வரவே மாட்டார்கள். நாங்கள் செய்யக்கூடிய
தவறை விட்டுவிட்டு நன்மையின் பக்கம் திரும்பி வரவே மாட்டார்கள். தாங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு திரும்ப நல்ல வழிக்கு வரவே மாட்டார்கள். பகும் லா எரியும், எப்பொழுதுமே அவர்கள் வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த முனாஃபிகீன்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். முனாஃபிகீன்கள் கட்டாயமாக அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனையை பெறக்கூடியவர்கள் தான் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் வேறொரு இடத்திலே முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிகீன்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே போடப்படக்கூடியவர்கள். அவர்கள் நரகம் 7 தட்டுகளை கொண்டது, 7 அடுக்குகளை கொண்டது. லஹா சபஅத்து அபுவாப், அதற்கு 7 அடுக்குகள் இருக்கின்றன, 7 வாசல்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். குர்ஆன்ல சொல்லுகிறார், லஹா சபஅத்து அபுவாப், அதற்கு 7 வாசல்கள் இருக்கின்றன. லிகுல்லி பாபின் ஜுஸும் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸும் மக்ஸூம், அவர்களிலிருந்து மக்களிலிருந்து மனிதர்களிலிருந்து ஒவ்வொரு வாசலுக்கும் பங்கிடப்பட்ட ஒரு பகுதி இருக்கின்றது என்றால், ஒரு தட்டிலே கிறிஸ்தவர்கள், ஒரு தட்டிலே காபிர்கள், ஒரு தட்டிலே மஜூசிகள், இப்படி அல்லாஹ்வை தவிர மீதியுள்ள பொருள்களை வணங்கக்கூடியவர்களில், இந்த உலகத்தில் வணங்கக்கூடியவர்களில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தட்டிலே போடப்படுவார்கள். கீழ் இருக்கக்கூடிய தட்டை விட மேல் இருக்கக்கூடிய தட்டு இருக்கின்றது, அது கொஞ்சம் தண்டனை கம்மியானது, குறைவானதாக இருக்கும். ஆக மேல் இருக்கக்கூடிய தட்டு தண்டனையில் குறைவானது, அதற்கு அடுத்தது கொஞ்சம் அதிகம், அதற்கு அடுத்தது அதிகம், அதற்கு அடுத்தது அதிகம், இப்படி கீழே இருக்கக்கூடிய 7வது அடுக்கு இருக்கின்றது, தட்டு இருக்கின்றது, அது அதிகமான தண்டனை நிரம்பிய ஒரு இடமா. அந்த கீழ்த்தட்டிலே 7வது தட்டிலே இவர்கள் போடப்படுவார்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடித்தட்டிலே அவர்கள் போடப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இது அவர்கள் இந்த உலகத்திலே தங்களை பயன்படுத்திக் கொள்ளாததின் காரணமாக, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை சரியாக உபயோகிக்காததின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த நிலையை தருகின்றார் என்பதாக குறிப்பிடுகிறார். அவர்கள் திரும்ப மாட்டார்கள், லா யர்ஜூன், அவர்கள் நேர்வழியின் பக்கம் திரும்ப மாட்டார்கள் என்று சொன்னால் நரகத்திற்குரியவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டி முனாஃபிகீன்களுடைய இறுதி நிலையும் இங்கே விளக்குகின்றார். இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரும் படிப்பினையை சுட்டி காட்டுகின்றான். நாம் அந்த முனாஃபிகீன்களுடைய தன்மைகளிலே எந்த தன்மை உடையவராகவும் இருந்து கூடாது. ஒரு சிறு அணுவளவும் கூட அவர்களுடைய நடவடிக்கைகளில் இருந்து எதையும் மேற்கொள்ளாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றது, முனாஃபிகீன்களுக்கு 3 அடையாளங்கள் என்பதாக ஒரு ஹதீஸிலும், இன்னொரு ஹதீஸிலே 4 அடையாளங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதிலே ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தாலும் கூட நிஃபாக் தனத்திலிருந்து ஒரு பகுதி அவரிடத்தில் இருக்கின்றது என்று பொருள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நினைவு கொண்டு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும். முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்வதன் மூலமாக நம்மை பாதுகாத்து சொர்க்கத்திற்குரியவர்களாக, நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகின்றான். அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக.